இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க. நீங்க வண்டி வாங்கி கிலோமீட்டர் வாடகை போட்டுங்க. கொஞ்சம் மாறிங்க. 4 பேருக்கு ஏற்றிங்க. 4 பேருக்கு ஏற்றிட்டு 300 ரூபாய்க்கு போக முடியுமா? கிலோமீட்டர் போட்டு வாடகை வாங்க. அப்பண்டால சிங்கிள் வாடகை தான் கொடுக்க போறோம். நேம் அதுதான். 150 ரூபாய்க்கு போக முடியுமா? நேமம் அதுதான். நேமம் அதுதான். நான் சொல்லுங்க நேமம் தானா? நீங்க இங்க பாருங்க, எனக்கு தெரியும். நான் மரியாதையா தான் சொன்னேன். 150 ரூபாய்க்கு போக முடியுமா? கிலோமீட்டர் வாடகை தான் தரப்படும். கிலோமீட்டர் வாடகை சரி, வாடகை கொடுக்காம சிங்கிள் வாடகை கார் ஓட்டுவா. நான் 300 ரூபாய் தரேன் தான் சொன்னேன். நான் இங்க பாருங்க மரியாதையா சொன்னேன். 300 ரூபாய்க்கு ஓட முடியுமா? நினைச்சு பாருங்க. டீசல் வைக்கிற வரைக்கும் 300 ரூபாய்க்கு ஓட முடியுமா? அப்ப கிலோமீட்டர் போட்டு ஓட்டுங்க. 4 பேர் ஏத்திக்கங்க. கிலோமீட்டர் போட்டு ஓட்டுறேன் நானு. அப் அண்ட் டவுன் வாடகை இல்ல. அது எப்படி நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு? அதுக்கு நான் பொறுப்பு இல்லையல்ல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லையல்ல. அதுக்கு நான் பொறுப்புண்டுங்களா? காலையில மனுஷன டென்ஷன். நான் என்ன மரியாதையா சொன்னேன். மரியாதை சிங்கிள் வாடகைக்கு நீங்க ஓட்டுவீங்களானே? நீங்க ஒரு வண்டி எடுத்து சிங்கிள் வாடகைக்கு நீங்க ஓட்டுவீங்களா? இப்ப நாங்க 500 ரூபாய்க்கு தான போயிட்டு டாக்டர் ஆயிட்டு 500 ரூபாய்க்கு தான போயிட்டு வரேன். டாக்டர் எடுத்து மிஷின் எடுத்து பண்ண 500 ரூபாய்க்கு தான் நான் ஓடி இருக்கேன். சிங்கிள் வாடகைக்கு யாரும் ஓட்ட முடியுமா? சரி, எனக்கு 500 ரூபாய் பின்ன சிங்கிள் வாடகைல டபுள் வாடகை நான் ஓடி இருக்கேன். பாலக்காடு போயிட்டு வந்து 400 ரூபாய் 400 ரூபாய் வாடகை போய் பாலக்காடு போய் திருச்சி வந்தா அது எனக்கு தெரிய வேண்டிய தேவை இல்லையல்ல. எனக்கு ஓட்டன வாடகை தான் முடியாது. இப்ப பஸ்காரர் இருக்குங்க. பஸ்ல காரரே அங்க இருந்து இறங்க வரைக்கும் காசு இல்ல. ரிட்டர்ன் வாடகை காசு கேக்குறான். 6 பேர் ஏத்த முடியாது. 4 பேருக்கு ஏத்துங்க. 4 பேருக்கு ஏத்த முடியாது. 3 பேர்னா சரி. எத்தனை? 3 பேர்னா சரி. 300 ரூபாய் 3 பேருக்கு இல்ல சிங்கிள் வாடகை நான் மீட்டர் வாடகை கிலோமீட்டர் வாடகைக்கு தான் காசு தருவேன். கிலோமீட்டர் வாடகைக்கு நீ கொடுங்க. அப் அண்ட் டவுன் வாடகைல சிங்கிள் வாடகை அது எப்படிங்க? அது எப்படிங்க முடியும்? அது எப்படி முடியும்? வாங்க போய் கொடை கொடுங்க. இங்க கொடுங்க. அது பாத்துக்கலாம் கொடுக்கறேன் நானு. ஒரு காரியம் பண்ணுங்க. 4 பேர் கூட்டிட்டு போய்ங்க. 4 பேர் ஆட்டோல ஏத்திங்க. உங்களுக்கு நானு இங்க பாருங்க. உங்களுக்கு மீட்டர் காசு போட்டு ஓட்டிங்க. மீட்டர் காசு போட்டு ஓட்டுங்க. இங்க பாருங்க, நான் மரியாதை கேட்டேன். 450 ரூபாய் நானும் கொள்ள அந்த கேட்கணும் கேட்டியா? சிங்கிள் வாடகைக்கு வண்டி ஓட முடியுமா? ஆடி பாப்போம். இங்க பாருங்க, நான் மரியாதை சொன்னேன். 300 ரூபாய் தர்றேங்க. 4 பேர் ஏத்திங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா மீட்டர் போட்டு ஓட்டுங்க. 4 பேர் ஏத்திங்கன்னு சொன்னேன். சிங்கிள் வாடகை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. பஞ்சாயத்தோட வரும்போது 4 கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொன்னேன்? மரியாதை சொன்னேன். ஒரு ட்ரிப்புக்கு 300 ரூபாய் தர்றேன். 300 ரூபாய் சொல்றேன். பாருங்க, 300 ரூபாய் தர்றேன். கேத்திருப்பாங்க. அப்பளே சொல்லியாச்சு. இதுல ரெக்கார்டு ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் கொள்ளையடிக்க போக முடியுமா? ஏனுங்க வருவீங்களா? நான் கொள்ளையடிக்க போக முடியும். வரமாட்டீங்களா? எங்க பாருங்க, காரியமா சொல்றேன். ஆட்டோ வரலின்னா ஒரு ஆட்டோ விட மாட்டேன். நான் என் வேலை இன்னைக்கு மெனக்கட்டுதுன்னு சொன்னா நான் ஒருத்தர் எங்க போறேன்னா அங்கெல்லாம் போவேன். நான் இல்லைன்னு 4 பேர் ஏற்றிங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஆட்டோ ஏற்ற முடியும்? 10 ஏற்றிங்க. மீட்டரை போட்டு காசு வாங்கிக்கங்க. அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க யாரும். அப்புறம் எங்களாலும் பார்த்தா நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம் நினைக்கிறீங்களா? நாங்கள் போய் நாடா கொள்ளையடிக்க போய் மண்ணில் பாடுபட்டு இருக்கோம். நாங்களா பார்ப்போம். இன்னைக்கு இங்கே பாருங்க, நான் கண்டிப்பாக இதை வச்சுட்டு தான் இருக்கிறேன். மாறுப்பா நீ பாப்பா, மாறுப்பா நீ மாறிப்பா. கொஞ்சம் மாறு பாப்பா. நீ கொஞ்சம் அந்த தள்ளிடுப்பா. அங்கே நின்றுப்பா. நம்மள நின்று வந்துருக்கோம். பார்த்துக்கிறேன் கேட்டிங்களா? வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களிங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெகுமானப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மந்திரி கணேஷ்குமார் அவர்கள் இந்த வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி கேரளா முக்கிய மந்திரி பார்க்கணும். ஆடியோ பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஆட்டோக்காரங்கிட்ட போய் ஆட்டோ வேணும்னு கேட்டேன். நாங்கள் 6 பேர் உண்டு. அப்போ சரி நீங்கள் ஏற்றிக்க எக்ஸ்ட்ரா வாடகை வாங்கின்னு சொன்னேன். ஏற்றலை. இங்கேருந்து கிங்புரங்கிற இடம் எங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் கஷ்டிச்சு இருக்கும். கிங்புரம் வரும். 450 ரூபா வாடகை கேட்குறாங்க. நீ சரி நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் 4 பேர்த்து ஏற்றிங்க. ஆட்டோவில் எத்தனை பேர்த்து ஏற்ற முடியும்? 10 பேர் ஏற்றிங்க. இல்லைன்னா 4 பேர்த்து ஏற்றிங்க. ஆட்டோக்கு 4 பேர் ஏறாங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை 4 பேர்த்து ஏற்றிங்க. கிலோமீட்டர் போட்டு வாடகை வாங்கின்னு சொன்னேன். அது முடியாது. இது நாங்கள் ஓட்ட மாட்டோம். இதே வெகுமானப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மந்திரியாய் கணேஷ்குமார் அவர்களும், கேரளா முக்கிய மந்திரி அவர்களும், ஆர்டிஓ அவர்களும், கொஞ்சாம்பரம் சிஐ எஸ்ஐ அவர்களும் இதை பார்த்துட்டு அந்த ஆட்டோக்காரன் பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் பின்ன 400 ரூபா கொடுத்து போனேன். இப்போ சரி அது வேண்டாம். அப்போ வேண்டாம். இப்போ நான் சொல்லலாம், வெகுமானப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டு மந்திரி கணேஷ்குமார் அவர்களும், கேரளா முக்கிய மந்திரி ஆடியோ சித்தூர் ஆடியோ அவர்களும் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அந்த ஆட்டோக்கார மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். கிலோமீட்டர் காசு தான் வாங்கணும்னு, எந்த ஆட்டோ கொடுத்தாலும் வரணும்னு ஆர்டர் போடணும். இல்லைனா அவங்க ஆட்டோ ஓட்டக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வேண்டிக்கிறேன். இந்த ஆட்டோக்கார பேரில் நடவடிக்கை எடுக்கணும். ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.